ஹாய் गाइस. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? எல்லாருக்கும் இனி புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு 2024 தொடங்கி இருக்கு. கடவுளை எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணும். குறிப்பா என்ன என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். பாட்றேன்னு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றேன் நான் வந்துட்டனா. நாம பாட்டு சேவனே நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவோம். இருன்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு. அவன் நம்ம வயிற்றுல கலப்புற மாதிரி எங்கடா வேலை செய்யற, என்ன சேருன்னு கேட்பான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்மளும் நம்மளோட சோதனை பத்தி சொல்லுவோம். அவன் அதுக்கு மேல நம்மளுக்கு காண்டி ஏத்துற மாதிரி அவனோட சேலரி பத்தி அவன் வேலையை பத்தியும் சொல்லுவான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாத்தையும் சொல்லிட்டு என் கூட வாடா உனக்கு ஒளிமையான எதிர்காலத்தை காட்டுன்னு நம்மளே கூட்டிட்டு போடுவோம். வரண்டா சின்னசாமி. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு விட்டு போன கம்பெனி. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேயா. பேசாம அங்கேயே இருந்திருக்கலானே தோணும். வண்டி எடுக்கலாம், மூட்டை தூக்கலாம், எல்லாம் வேலையடா. இதெல்லாம் முதலே தெரிஞ்சுங்க, இந்த வேலையில சேர்ந்துக்க மாட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த நாய் எங்க வேலையை விட்டு போகுது, அதனால நம்மள அந்த வேலையில கோத்து விட்டு போகுதுன்ட்டு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுங்க, எனக்கா உயிரை விட கொடுப்பான். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டு 2 நாள் கூட தான் உயிரே எடுப்பான். நமக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வழி எல்லாம் இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம பிரச்சனை எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நீ என்ன மறக்க. இப்படிதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லது எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சிறப்பா பண்ணிடுவானுங்க. டேய் மந்தினடா, சுத்தமா காசு இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடானா, நானே நிறைய கடன் வாங்கியிருக்கேன்டா, லோன் கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டீ வாங்கிக்கிறோம். டேய் கையில ஒத்த பைசா இல்லடா. டேய் கட் ஆஃபாது போட்டுக்கலாம்டா. நீ வேணா தொட்டு கூட பாருடா, ஒண்ணுமே இல்லடா. இரு நான் வந்துறேன். டேய் வேற எது வேணுமா? ஐஸ்கிரீம் ஏதாவது சொல்லு. எத்தனை லட்சம் வேணும் பாத்தியா? இதையே ஒரு பொண்ணு வந்து கேட்டா சடனா அப்படியே சசிகுமாரா மாறிட்டாங்க. என்கிட்ட 200 தான்டா இருக்குது. பரவாயில்ல மச்சான், நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சேர்த்து செய்ய போற. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயும் கஷ்டப்படுற ஒருத்தன் இருப்பான். அவனுங்களும் அவனோட சூழ்நிலையை புரிஞ்சு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேங் இருக்கு. மச்சான் எல்லாருக்கும் சேர்த்து 4 டீ சொல்லுவா. சொல்லு மச்சான். என்கிட்ட காசு இல்லடா. சரி உர்ரா, இதுக்காண்டா ஃபீல் பண்ற? மாஸ்டர் 3 டீ. சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, எங்க போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி பாக்கெட்ல இருந்து 10 பைசா எடுக்க மாட்டானுங்க. அவங்களாம் இப்படிதான் முக பொண்ணு, அவங்கள பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்காக நிறைய பேர் பல விதமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி இங்க ஒரு ஃப்ரெண்டு புதுமையா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. குளிக்கு தேவை சோப்பு, தலிச்சு தேவை சீப்பு, குழம்புக்கு தேவை உப்பு, எனக்கு தேவை என்னோட நட்புடா. என்னை நம்பி வந்த உங்களை நிறைய செய்வேன்டா. இதே என் நண்பன் கொண்டா ஒக்காளி உயிரே தரும்டா. அதெல்லாம் வேணாம், உன் பொண்ணெல்லாம் வச்சுக்கலாம் அழிய முடியாது. அப்படியே பாருங்க, வேண்டாம். யாரா நீங்களாம் யாருடா? How do I tell you? இப்ப அவனோட மைண்ட் வாய்ஸ், டேய் பேசுறது நானுடா, எனக்கு வாங்கிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்களே காலி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள யாரா கூப்பிட்டா? பேஷண்ட பார்க்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட் கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே, உன்னெல்லாம் யார் அங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஹலோ மச்சி,
2 மினிட்ஸ்ல உங்க வீட்டுக்கிட்ட இருப்பேன், தயவு செஞ்சு வெளில வா. மச்சான் வந்துட்டேன் வெளில வந்துட்டு இருக்கேன். சரி ஓகே. ஏய் எங்கடா இருக்க? ஹலோ வந்துட்டேன். உங்க தெரு முனைகிட்டு தான் இருக்கேன் மச்சான். வந்துட்டேன்டா. சரி ஓகே சீக்கிரம் வா. ஆ. 2 hours later. ஏய் ஒத்தன் எங்கடா இருக்க? வந்துட்டேன். உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். பாத்துறேன் பேர். ஹாய் காட்டு. ஒயிட் டி-ஷர்ட் தானே? சாவ வச்சிருடா, நான் Black டி-ஷர்ட் போட்டுருக்கேன். ஏய் வந்துடா விட. மீரா வருவானா மாட்டானா? என்ன நினைச்சுக்கிறான் அவன்? நான் மச்சான் போலாமா? என்னடா ஜாலியா வராண்டால பத்துந்துக்கிற? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எல்லா கேங்லயும் இருப்பான். எங்களோட கேங்லயும் ஒருத்தன் இருக்கிறான். படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுவோம், டிக்கெட்டையும் புக் பண்ணுவோம். டிக்கெட் அவன் வாங்கி வச்சுப்பான். சரி டைமுக்கு வாடானா அதுவும் வர மாட்டான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட டைட்டிலோட நான் பார்த்ததே கிடையாது. ஹீரோவோட இன்ட்ரோ சீனுக்கு அப்பதான் வருவான். ஃபைனலா ஒரு வீடியோ, இது கல்யாண ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஏன்னா இது அவங்களுக்கு தான் புரியும். நான் என்ன சொல்றேன், என் பொண்டாட்டிக்கே பயந்தது இல்லை. ஆனா இவன் பொண்டாட்டிக்கு அவன் பொண்டாட்டிக்கு தான் பயப்பட வேண்டியதா இருக்கா? எப்படிடா ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்டா. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்ப மதிக்கல நீ, நட்ப துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்ட நீ. இப்படி என்னடா பண்ணிட்டேன்? நான் அனுப்புன மீமுக்குள்ள நீ ரியாக்ட் பண்ண முடியே. நான் பார்த்து சிரிச்சுட்டு எங்க நண்பனும் பார்த்து சிரிப்பான் அப்படின்னு உனக்கு அனுப்பி விட்டோம்னா பார்க்காம இருக்க.